ஹாய் ஹலோ வணக்கம். 2026 ஆர்ஆர்பி ஆனுவல் கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 இயரில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து என்னென்ன எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆனுவல் கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் 2026 ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு வாய்ப்பாக முன்னாடியே அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் 2025லையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இன்னும் இந்த அவங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இன்னும் பண்ணலை, இன்னும் கண்டக்ட் பண்ணலை. ஸோ எக்ஸாம் வரும், நம்பிக்கையாக படிச்சுட்டு இருங்க. ஸோ 2026க்கான ஆனுவல் கேலண்டரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2026க்கான ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A, குரூப் 4 அந்த டெக்னிக்கல் ஏஇ எக்ஸாம்ஸ்லாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரயில்வே எக்ஸாமும் 2026ல எப்பப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனுவல் கேலண்டர் மூலமா. ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்போ போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த எக்ஸாம்ஸ் வரலையே, இது எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆனால் இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் 2026 பொறுத்த வரைக்கும் அதிகமான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையாகவே நம்ம எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாமை படிக்கலாம். ஸோ என்ன ஆனுவல் கேலண்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனுவல் கேலண்டர் ஃபார் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் 2026ல என்னென்ன போஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்னு சொல்ற அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் அசஸ்மெண்ட் அப் டு 2027 ஜூன் 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மீன் பண்றாங்கன்னா 2027 ஜூன் 30 வரைக்குமான ஏஎல்பியோட ரெக்ரூட்மெண்ட் அந்த வேக்கன்சியை கால்குலேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் ப்ரொபோசல் ஃபார் டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2026ல ஏஎல்பிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த OIRMS பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஐடென்டிட்டி ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த வேக்கன்சியை கால்குலேட் பண்றதுக்கான மெத்தடு தான். ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் டேட் அப் டு 2027 ஜூன் 30 சொல்லியிருக்காங்க. ப்ரொபோசல் டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2026 அப்படின்னு டெக்னீஷியன்ஸ் சொல்லியிருக்காங்க, செக்ஷன் கண்ட்ரோலர் சொல்லியிருக்காங்க, ஜூனியர் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க, பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் அதில் சொல்லியிருக்காங்க, நான் டெக்னிக்கல் திரும்பவும் பாருங்க நான் டெக்னிக்கல் என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுமே இப்போதான் எல்லாருமே இந்த நவம்பர்ல தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர்ல தான் என்டிபிசி லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. திரும்ப அடுத்த 2026லையும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் வரப்போகுது. ஆகஸ்ட் 2026ல நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி இந்த வருஷம் 8000 சொல்லியிருக்காங்க, ரெண்டு இதுலையும் சேர்த்து. அதை விட ரொம்பவே அதிகமாக வரும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் பின்னு சொல்லி குரூப் டி அப்படின்னு சொல்லி இதில் வரும். ஸோ அதுவே நம்பர் ஆஃப் வேகன்சி ரொம்பவே அதிகமாக அடுத்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதான் வந்து இப்போ ஆர்ஆர்பி ஆனுவல் கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் எல்லாம் எப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அப்போ வந்து ஆர்ஆர்பியில் ரயில்வேல எல்லா போஸ்டிங்குமே ஏஎல்பி டெக்னிக்கலும் வரப்போகுது, மற்ற டெக்னிக்கல் இன்ஜினியர் போஸ்டிங்கும் வரப்போகுது, என்டிபிசி மாதிரி இருக்கிற நான் டெக்னிக்கல் போஸ்டிங்குமே வரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க. இப்போ என்டிபிசி எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கவங்க தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா நம்ம இந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து ஹோப்ஃபுல்லாக படிங்க. நம்ம அகாடமியில பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஸ்பெஷலாக இப்போ பேட்ச் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன்ல மார்னிங் ஈவினிங் வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் உடனே வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்பெஷலாக யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறவங்க இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து தனியாக ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் உடனே நம்மளை தொடர்பு கொண்டு இந்த ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸ்லும் ப்ளஸ் ரயில்வே ஃபியூச்சர் ரயில்வே எக்ஸாம் எதான் எழுத போறீங்களோ அதுக்கான கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிளாஸஸை வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணுறவங்க ஆன்லைன்லேயும் ரெக்கார்டட் கிளாஸை பார்த்துக்கலாம், அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். Thank you.